சொல்லுங்க. நம்முடைய தேவன் பெரியவர். தேங்க்யூ ஃபாதர். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் எங்களை பாதுகாத்தீர். இதுவரையும் கர்த்தர் கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல முழு பலத்தோடு உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டு அப்பாவை பார்க்கட்டும். அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் நடத்தின தேவனே, என்னை பாதுகாத்த தேவனே, கிருபையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹோலி காட், நன்றி நன்றி நன்றி. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா. முடிஞ்ச அளவு பலத்தோட, நீ நல்லவர், நீ பெரியவர், நீ கிருபை உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரை பாடும்போது நல்ல சத்தம் உயர்த்தி பாடணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். கரங்களை கட்டி அல்ல, கரங்களை தட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உலாவ வருவார். அவர் உலாவ வரும்போது அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்போது அவர் சந்தோஷப்படணும். அவருக்கு தெரியும் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், நம்ம எந்த எண்ணத்தை வச்சு பாடுறோம். ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் எல்லாம் அறிந்தவர். கிட்ட வரும்போது அந்த வாசம் வீசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார். நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். தேங்க்யூ ஃபார் த லார்ட். தேங்க்யூ. கை தட்டி. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, இரட்சகரே ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. முழுபலத்தோடு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. முழுபலத்தோடு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்ல தாயின் கருவே
தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, விசுவாசத்தோடு சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த சிங்கக்கேவியோ ஆமென். ஓ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க பாப்பா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாயுத்தவேளே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாயுத்தவேளே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. சிங்கக்கேவியோ எந்த வாதையும் எந்த பலவீனமும் என்னை அணுக முடியாது. எந்த சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எந்த சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை முழு பலத்தோடு எங்கள் பலவீன நேரங்களில்
உந்தன் கிருபையை தந்தீரையா எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே கைகளை உயர்த்தி பலத்தோடு ஆராதனை நல்ல ஆராதனை ஆவியானவரே ஓ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தோடு ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே முழு பலத்தோடு அப்பாவை நோக்கி நீதான் துதிக்கு பாத்திரன் நீதான் மகிமைக்கு பாத்திரன் நீ ஒருவரே கனத்திற்கு பாத்திரன் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ரட்சகரே உமக்கே ஆராதனை நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஓ நீரே 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 பெரியவர் எவ்வளவு பலன் இருக்கோ கையை தட்டி சொல்லுங்க நான் ஆராதிக்கிற தேவ சூழ்நிலைகளை காட்டிலும் சந்தர்ப்பங்களை காட்டிலும் என் தடைகளை காட்டிலும் என் போராட்டங்களை காட்டிலும் என் பலவீனங்களை காட்டிலும் அவர் பெரியவர் கரம் உயர்த்தி சொல்லுங்க வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க உள்ளத்திலிருந்து வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து ரெண்டு கரம் உயர்த்தி வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் பாத்திரமா வணைந்து கொள்ளுமே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கரமுயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென் கரமுயர்த்தி வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே சொல்லுங்க என்னையும் மாத்துங்கப்பா என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே அல்லேலூயா முழு பலத்தோடு அல்லேலூயா இயேசுவே
உங்க சத்தம் உயர்ந்து உயர்ந்து வரட்டும். சத்தம் எவ்வளவு முடியுமோ மௌனமா ஆராதிக்காதீங்க, சத்தம் உயர்த்தி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்க சூழ்நிலைகளை விட பெரியவர் அப்பா. நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. என் பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய பலவீனங்களை காட்டிலும், நம்முடைய சோர்வுகளை காட்டிலும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தடைகளை காட்டிலும் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் அதை மாற்ற சர்வ வல்லமை உள்ளவர். அதை மாற்ற அவர் போதுமானவர். அதை மாற்ற அவர் போதுமானவர். காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்ப வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்புகிறார். கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்புகிறார். கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்புகிறார். கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்புகிறார். காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு சிலுவையை குறித்து தான் நான் பேச போறேன். இயேசுவோடு தொடர்புடைய சிலரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவோடு தொடர்புடையவர்கள். ஆண்டவர் நம்மோடு பேச போகிற செய்தியுடைய தலைப்பு சிலுவையும் யூதாஸ் காரியோத்தும். சொல்லுங்க பார்ப்போம், சத்தம் உயர்த்தி. சிலுவையும் யூதாஸ் காரியோத்தும். சொல்லுங்க, சிலுவையும். சரி, கண்களை மூடி எங்களோடு பேசும். சொல்லுங்க பார்ப்போம், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். தேங்க்யூ ஹோலி காட். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. நல்ல கைகளை தட்டி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றோ காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றோ காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே.
தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா ஒரு விசை கூட தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. முழுபலத்தோடு தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எங்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிலுவையும் யூதாஸ் காரியோத்தும். மத்தேயு 26வது அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 14 முதல் 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரி இடத்திற்கு போய், அடுத்த வசனம், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு, அவன் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. சிலுவையும் யூதாஸ் காரியோத்தும். சிலுவை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நியமிக்கப்பட்ட ஒன்று. சிலுவையை எல்லாரும் சுமந்துதான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் சிலுவை வைக்கப்பட்டு இருக்கிறது. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சிலுவை என்கிற அனுபவம் உண்டு. சிலுவை என்கிற ஒரு பயணம் உண்டு. யாரும் சிலுவை என்கிற பயணத்தில் சிலுவையை ஒதுக்கிவிட்டு வெற்றியை காண முடியாது. யாரும் சிலுவையை ஒதுக்கிவிட்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாரும் சிலுவையை ஒதுக்கிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சிலுவையில தான் சுகம், சிலுவையில தான் விடுதலை, சிலுவையில தான் ஜெயம், சிலுவையில தான் மேன்மை, சிலுவை தான் எல்லாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவையை மட்டும் எடுத்துட்டு நாம நின்று பார்த்தா வெறும் ஒன்றுமே இல்லாத பூஜ்யம் தான். ஒரு சுக்குக்கும் உதவாத வெறும் காத்தடிக்கப்பட்ட பை போல தான் நாம் இருப்போம். சிலுவை அது மனுஷ வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் சிலுவையை ஏதோ ஒரு அடையாளமாக, இன்னைக்கு கிறிஸ்தவம் சிலுவையை ஏதோ ஒரு பாரம்பரியமாக, சிலுவையை கிறிஸ்தவம் ஏதோ ஒரு ஒரு வணங்குவதற்காக வைத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சிலுவை என்பது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. சிலுவை என்பது நம்முடைய ஆத்துமாவோடு இணைக்கப்பட்ட ஒன்று. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் இம்மூன்றையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல சபையையும் சிலுவையையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. இதை மூன்றில ஒன்றை பிரிச்சா கூட நம்ம ஜீரோவா மாறிடுவோம். இது எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படின்னா சிலுவை பயணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. எல்லாரும் சுமந்துதான் ஆகணும், எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், எல்லாரும் சிலுவை பயணத்தை கொண்டு போய் தான் ஆகணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் அவன் சிலுவையோடு இருக்கிற ஒரு தொடர்பு எப்படி தெரியுங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த யூதாஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா துதிக்கிறவன் அர்த்தம்.
தேவனை புகழுகிறவன் என்று அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எபிரேயத்தில் ஜூடா துதி, புகழுதல், ஆராதிப்பது என்பதனுடைய மறுபெயர் தான் ஜூடாஸ். அப்ப இந்த ஜூடாவுக்கு பெயர் என்ன தெரியுமா? துதிக்கிறவன், தேவனை புகழுகிறவன், தேவனை ஆராதிக்கிறவன். இன்னும் சொல்ல போனோம்னா அழைக்கப்பட்டவன், இன்னும் சொல்ல போனா தெரிந்து கொள்ளப்பட்டவன், இன்னும் சொல்ல போனா இயேசு இவனுக்காக ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இந்த யூதாசு இயேசு தம்மோடு இருக்கும்படி, தன்னோடு கூட உலாவும்படி. நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா யூதாசுக்கு அழைப்பு இருந்தது, தெரிந்தெடுப்பு இருந்தது. ஆண்டவர் அவருக்காக ஜெபித்தாரு. சாதாரணமான காரியம் இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய உத்தரவாதம். இன்னும் சொல்ல போனா அதிகாரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். யூதாசுக்கு எல்லாம் கொடுத்தார். ஆனா பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க, ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன், நல்லா கவனிச்சுக்குங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், இயேசுவோடு கூட இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன், வேதம் சொல்லுது அவரை தான் காட்டி கொடுத்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் ஆராதிக்கிறேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க இவரை போல இங்க யாரும் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுங்க. இல்ல, ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். எனக்கு ஆச்சரியம். 12 பேரை கூப்பிட்டு இந்தாப்பா அதிகாரங்களை வச்சுக்கன்னு சொன்னார்னா அதுல ஒண்ணு யூதாஸ். 12 பேரை கூப்பிட்டு என்னோடு கூட இருங்கப்பா, அதுல ஒருத்தன் யூதாஸ். 12 பேரை கூப்பிட்டு நீங்க வாங்கப்பா உங்களுக்கு நான் போஜனம் தரேன், அற்புதங்களை பாருங்க, அதுல ஒருத்தன் யூதாஸ். ஆண்டோடைய ரகசியங்களை கண்டுபிடித்தவன், அவர் ஜெபித்ததை பார்த்தவன். இயேசு சீஷர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு யோவான் சீஷர்களை கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, வாப்பா உட்காந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறேன். இயேசு கற்றுக் கொடுத்த ஒருவர்களில் யூதாஸ். இயேசு கற்றுக் கொடுத்தாரு, இயேசு அதிகாரங்களை கொடுத்தாரு, இயேசு வல்லமைகளை கொடுத்தாரு, இயேசு அழைப்பு கொடுத்தாரு, இயேசு தெரிந்து கொண்டாரு. இன்னும் சொல்ல போனா இரவு முழுவதும் ஜெபித்தார். அப்படிப்பட்ட யூதாஸ் காரியத்து வேதம் சொல்லுகிறது சிலுவையில தோல்வி அடைந்தான். யூதாஸ் உன் ஓட்டம் எப்படிப்பா இருந்துச்சு? ஃபெயிலியர். என்ன யூதாஸ், இயேசு கூட இருந்தீல்ல? இருந்தேன். நீ ஆராதிக்கிறவன்னு பேராச்சே? ஆமா. யூதாஸ் நீ அவர் ஜெபித்ததெல்லாம் நீ பாத்தி? ஆமா. யூதாஸ் இயேசு அற்புதம் செய்த போது கூட? ஆமா, என்ன கொண்டே செஞ்சாருப்பா. ஓ சிலுவை பிரயாணம், உன் பயணம், உன்னுடைய முடிவு எப்படிப்பா இருந்துச்சு? ஃபெயில்டு. இன்னைக்கு இருக்க நான் உங்களை கேட்கிறேன், இன்னைக்கு நமக்கு சிலுவைக்கு எவ்வளவு தூரம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு எனக்கும் சிலுவைக்கும் ஒருவேளை என்னுடைய சிலுவை பயணம், எனக்கு பயணம் வைக்கிறது, எனக்கு பயணம் இருக்குது, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் நான் போகணும். ஆனா யூதாஸை போல அல்ல, வெற்றியாய் கர்த்தர் முடிக்க வைப்பாராக. அன்னைக்கு அந்த யூதாசு அவருடைய பயணம் ஃபெயில். யூதாஸ் இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவனாச்சு. ஆமா ஆமா எல்லாம் ஆமா. ஆனா என்னாச்சுப்பா, நான் சிலுவையோட இணைஞ்சு போல. எனக்கும் சிலுவைக்கும் தூரம். நான் ஆராதிச்சது உண்மைதான், நான் அழைக்கப்பட்டது உண்மைதான், நான் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். ஆனா எனக்கும் சிலுவைக்கும் தொடர்பே இல்லாம போச்சு பிரதர். அதனால என் ஓட்டம் ரொம்ப மோசமா போச்சு. யூதாசுக்கு பேர் என்னதுன்னு சொல்லுங்க பார்ப்போம்? துதிக்கிறவன், தேவனை புகழுகிறவன். ஆனா அவனுக்கு இன்னொரு 2-3 பேர் நான் சொல்றேன். இது அவன் பேரு, ஆனா அவனுக்கு தேவன் வச்ச பேர் சொல்லவா? வாசிங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து போதும் ஆண்டு பதிய வைக்கிறார் பாருங்க. ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைக்கிறார் பாருங்க. யூதாஸ் திருடன், ஆராதிக்கிறவன், தொழுது கொள்ளுகிறவன், அழைப்பை பெற்றவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா
அவனுக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு, திருடனா இருக்கிறான், திருடனா இருக்கிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னை காட்டி கொடுக்கிறவன், பாருங்க என்ன சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதே வந்து விட்டான். போதும், யோசிச்சு பாருங்க, என்னை காட்டி கொடுக்கிறவன், அவனுக்கு பேரு பாருங்க, திருடன். இரண்டாவது காட்டி கொடுக்கிறவன். மூன்றாவது அப்போஸ்தலர் 1:16 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து என்ன போட்டிருக்கு? இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின. அப்படின்னா தவறான வழிகாட்டினவன். இயேசுவை பிடிக்கிறவங்களுக்கு வழிகாட்டினானா? இயேசுவை பிடிக்க வரவங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னா தவறான ஒரு பாதையை காட்டின ஒரு மனுஷன். நான் மீண்டும் சொல்றேன், இவனோட முடிவு என்ன? மத்தேயு 27:5 வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். யாருடைய முடிவு? யாருடைய முடிவு? ஏன்? அவனுக்கு ஒரு பயணம் இருந்துச்சு. அவனு சிலுவை எடுத்துக்கிட்டான், அவனு இயேசுவை பின்பற்றினான். ஏன் சிலுவை எடுக்கிறது என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். சிலுவை எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை நான் பின்பற்ற போறேன், அவர் வழியை நான் தொடர போறேன், அவர் மாதிரியை வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரியை தொடருகிற அனுபவம் தான் சிலுவை எடுக்கிற அனுபவம். யூதாசே, நீ இயேசுவை பின்னோக்கி போனில்ல, யூதாஸ் அழைக்கப்பட்டவன், யூதாஸ் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ பின்னாடி போனில்ல, ஆனா உன் வழி எங்கப்பா முடிஞ்சிச்சு? எங்க தெரியுமா முடிஞ்சிச்சு? நான்கு கொண்டு செத்தான். ஏன் இன்னைக்கு யூதாஸை குறித்து படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அப்ப பாருங்க, திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11 வேதம் தெளிவா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஏன் இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நான் படிக்கணும் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர்கள் தவறு செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆண்டோடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக பட்டு கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சிலுவை பயணத்தில் நாம் தோற்று போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு தரார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மீண்டும் சொல்றேன், அந்த பயணம், சிலுவையின் பயணம் தோல்வி அடைந்தது. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் தூக்கிக்கிட்டு போறேன், என் சிலுவையின் பயணத்தின் முடிவு வெற்றியாத்தான் மாறணும். ஒரு நாள் தோல்வியை நான் சந்திச்சிடக்கூடாது. ஏன்னா அவனை போல நான் அழைக்கப்படலை, அவனை போல எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு ஆச்சரியம் சொல்றேன், அவனை போல ஒரு பெரிய காரியம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்மனால எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த சிலுவை பயணத்துல, அந்த சிலுவை வழியில, ஏன் இயேசுவை பின்தொடர்கிற காரியத்துல யூதாஸால ஒரு வெற்றியை அவன் ஏன் எடுக்க முடியல? அதைத்தான் இன்னைக்கு சொல்லி ஒரு 3 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க கிருபை தருவாராக. வேற 7ஐயும் நான் பாயிண்டா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7 காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போகிறார். கரங்களை உயர்த்தி அழியா சொல்லுங்க பார்ப்போம். கரம் உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏன் சிலுவை பயணம் வெற்றி பெறணும்னு சொல்றவங்க, தேங்க்யூ ஃபாதர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன்
ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே உந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அல்லேலூயா. 7 காரியங்களை வேகமா சொல்றேன், நோட்டிட்டோம். அன்வான்டட் கேர். நம்பர் 1, தேவையில்லாத கவலைகளில் ஈடுபடுத்தாதீர்கள். நம்பர் 1, 7 பாயிண்ட் சொல்லிடுறேன். எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனை மட்டும் சொல்லி ஜெபிக்க கிருபை தருவாராக. தேவையில்லாத கவலைகளில் ஈடுபடுத்தாதீர்கள். அன்வான்டட் கேர் எல்லாமே சீலே வரும். ரைட். 2வது, தேவையில்லாத விமர்சனங்களில் ஈடுபடாதீர்கள். அன்வான்டட் கிரிட்டிசிசம். தேவையில்லாத விமர்சனம். தேவையில்லாத விமர்சனம். நான் அப்படியே நம்மளை படம் பிடிச்சு காட்ட போறேன். நம்பர் 1, தேவையில்லாத கவலைகளில் ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள். 2வது, தேவையில்லாமல் விமர்சனங்களில் ஈடுபடாதீர்கள். நம்பர் 3, அன்வான்டட் கம்ப்ளைண்ட்ஸ். தேவையில்லாமல் குறை கூறுவதில் ஈடுபடாதீர்கள். குறை கூறுவதில், பிளைம் பண்றதுல, தேவையில்லாமல் குறை கூறுவதில் ஈடுபடாதீர்கள். நம்பர் 4, 4வது, அன்வான்டட் கவுன்சில். தேவையில்லாமல் ஆலோசனையில் ஈடுபடுத்தாதீர்கள். தேவையில்லாமல் ஆலோசனையில் ஈடுபடாதீங்க. 1 கேர், 2 கிரிட்டிசிசம், 3 கம்ப்ளைண்ட்ஸ், 4வது கவுன்சில், 5வது காம்ப்ரமைஸ். அதாவது தேவையில்லாததில் சமரசம் ஆகாதீர்கள். தேவையில்லாம சமரசம் ஆகாதீங்க. நம்பர் 6, 6வது, தேவையில்லாமல் தவறான தெரிந்தெடுப்பில் ஈடுபடாதீர்கள். அன்வான்டட் சாய்ஸ். நம்பர் 7, 7வது, அன்வான்டட் கால்குலேஷன். தேவையில்லாமல் மனக்கணக்குகளை ஈடுபடாதீர்கள். 7 காரியங்கள் யூதாசுடைய வாழ்க்கையில அது இருந்தது. நல்லா கவனிங்க. 7 காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆழமாக காரியம், ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த 7 காரியம் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில் தடறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரதர், சிஸ்டர், நம்ம லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் எதிருமா, கோல் எதிருமா, கர்த்தருடைய வருகையில் நம்ம போகணும். ஆராதிக்கிறது, பாடுறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோல், நம்ம நோக்கம் என்ன தெரியுமா? அவர் வரும்போது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும். நான் உனக்கு ஒரு ஆசை, என் ஆசையை நான் சொல்கிறேன். இந்த சபைக்குள்ள வயிற்றில் இருக்கிற குழந்தை முதல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பங்களை ரட்சிப்பு வந்தே ஆகணும். உங்கள் குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வந்தே ஆகணும். ஒருத்தரை கூட அவர் வருகையில் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஒருத்தரை கூட விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த வருகையில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புழுக்களே போர்வை, பூச்சிகளே படுக்க, பயங்கரமான வேதனையின் அனுபவத்துக்குள்ள நாம தெரிஞ்சே நம்ம ஆட்களை விட்டுட்டு போற மாதிரி ஆயிரும். கிறிஸ்தவ ஒரு பயணம், ஒரு அந்த சிலுவை பயணத்தை வெற்றியா முடிக்கணும்னா யோசித்து பாருங்க. இந்த யூதாசுடைய ஆரம்பம், ஓ கிரேட். இன்னும் நான் நிறைய சொல்லலை உங்களுக்கு. யூதாசுடைய ஆரம்பம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆண்டவர் அவனை நம்பி பொறுப்புகளை கொடுத்தார். ஆண்டவர் நம்பி எல்லாம் செய்தார். ஒரு வசனம் சொல்லப்படும், அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும். அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில
நம்ம வைக்கப்பட்ட அந்த பயணம் அது வெற்றியா மாறணும்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக அன்வான்டட் கேர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது, இயேசு போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து, நல்லா கவனிங்களேன், வேத அழகா சொல்லுது. இங்க மரியாள் வந்து நிக்கிறாங்க தேவ சமூகத்துல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்படியாவது இயேசுவின் பாதத்தை தொட்டரணும், எப்படியாவது இயேசுவின் பாதத்துல ஆராதிச்சிடணும், எப்படியாவது இரட்சகருடைய மரணத்தை நான் தெரிவித்திரணும். அதுதான் உங்களுடைய எண்ணம். அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா கவலை இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க கவலை இல்லை, தன்னுடைய காரியங்களை குறித்து கவலை இல்லை, ஒரு பெண்ணாச்சு எதுவுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம், இயேசுவின் பாதம், இயேசுடைய பாதத்தில் நான் சரணடையணும். ஏன்னா அந்த பாதத்தில் நான் நிற்கும் போது அந்த பாதம் எனக்கு வழிகாட்டும், அந்த பாதம் ஜீவ ரட்சனை, அந்த பாதம் தான் எல்லாமே. அவங்களுக்கு தேவை பாதம் தான். ஆனா அதே இடத்துல இருக்கிற தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்கரிக்கப்பட்ட யூதாஸ் அங்க இருக்கிறான். ஆனா அவனுடைய எண்ணங்கள் பாருங்களேன், இந்த வீண் செலவு எதற்கு? நான் கேட்கிறேன். அதான் ஆண்டவருக்கு அங்க இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அங்க இருக்கிறாரு, எல்லாவற்றையும் தெரிந்தவர் அங்க இருக்கிறாரு. அவரை தாண்டி இவன் யோசிக்கிறான் பாருங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு? ஏன் அவருக்கு தெரியாதா? அவரே அமைதியா இருக்கிறாரு, அவரே பொறுமையா இருக்கிறாரு, அவரே அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, தேவையில்லாததுல, அதாவது அவசியமற்ற கவலைகளை நம்ம வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத காரியத்துல போய் மூக்கு நுழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, தேவையில்லாத காரியத்துல போய் தலையிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களை மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கவலைப்படாத, நான் உனக்கு சொன்னேன். ஆனா உனக்கு எதுக்கு இந்த கவலை? உன்னுடைய நீ சம்பாரிச்சியா, நீ பணம் கொடுத்தியா, நீ ஆசை எதுவுமே இல்லை. அவ சம்பாதித்தா, நானே அதை ஏற்றுக்கொண்டேன், நானே அதை அங்கீகரிக்கிறேன், நானே அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா நீ என்ன செய்யறன்னா, உன் மனசுக்குள்ள தேவையில்லாத கவலை, தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத காரியத்துல நீயே உள்ளவர. வசனம் 10 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவங்க சொல்லுவார், இயேசு அதை அறிந்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? எப்படி சொல்றாரு பாருங்க, ஏன்பா தொந்தரவு பண்ற? அசைக்கல, தொடல, டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அப்படிலாம் பைபிள் சொல்லல. நீ ஏன் தொந்தரவு பண்ற அப்படின்னா, நீ ஏன் உள்ள வர? எனக்கும் அவளுக்கும், எனக்கும் என்ன ஆராதிக்க வந்திருக்கிறா. நான் மீண்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. அவசியமில்லாத காரியத்துல நம்ம இணைஞ்சு போய் ஏதாவது தலையிடுவோம்னா நம்முடைய நிலைமை கவலைக்கிடமா மாறிடும், அது ஆபத்துல முடியும். புரியுதா உங்களுக்கு? சிலருக்கெல்லாம் சில கவலை, அடுத்தவங்க குடும்பத்தின் மேல கவலை. அடுத்தவங்க குடும்பம், தன் குடும்பம் மோசமா இருக்கும், ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் முழுசு எங்க இருக்குன்னா அடுத்தவங்க குடும்பம், அடுத்தவங்க பிள்ளைங்க, அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க பிரச்சனை, அது மேலதான் அவங்க மனசு இருக்கும். கேட்டா ஆத்ம பாரம் பாங்க. எது ஆத்ம பாரம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் அறிந்த நான் அப்படி அமைதியா இருக்கிறேன், நீ ஏன்பா உள்ள வர? தேவையில்லாம கவலைப்படுவது, தேவையில்லாத காரியங்கள்ல உள்ள நுழைவது. வாசிங்க நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். வழியே போகையில், அங்க பாருங்க,
வழிய போகையில தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். காதை பிடிச்சு இழுக்கிறவனை போல இருக்கிறானோ. புரியுதா புரியலையா? தனக்கு வழிய போகும்போது தனக்கு அது தேவையே இல்லை, தான் வழியே இல்லை. ஆனா எப்படி நாய், அது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொன்னா, சில நேரம் நாய் முறைச்சு பார்த்தா நம்ம பயந்துட்டு போவோம். இந்த அமைதியா இருக்கும் பாருங்க, சில நேரத்துல அதை போகும்போது எட்டி வச்சுட்டு போறது, அதை பயமுறுத்திட்டு போகுது, அதை கல்லை தூக்கி அடிக்கிறது. அது சும்மாவா இருக்கும், அது பொறுத்துக்கிட்டே இருக்கும், கரெக்டா டைம் பார்த்து பிடிச்சிடும். அதே மாதிரிதான் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தில், நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காரியத்தில், நம்ம தலையிட வேண்டாத ஒரு காரியத்தில் நம்ம போய் இணைஞ்சு என்ன ஏங்க, அது மற்றவங்களுக்குரியது, கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது. அவரே அதை பார்த்துட்டு சும்மா இருக்கும்போது, அவரே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரே சில விஷயங்களை அனுமதித்து போகும்போது, நம்ம கவலைப்பட்டு என்ன செய்ய போறோம்? நம்ம கவலைப்பட்டு என்ன நடந்துற போது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருப்பா, மற்றவங்க கருத்தை குறித்து கவலைப்படாத, மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகளை வச்சு கவலைப்படாதீங்க, மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கவலையினுடைய மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மற்றவங்க கவலையை பார்த்து இவங்க கவலைப்படுவாங்க. வேண்டாம், கர்த்தருக்கு தெரியும்ல, தேவன் பார்த்து கொள்வார்ல, அவரை தாண்டி நான் என்ன செஞ்சிட முடியும்? அவரை தாண்டி நம்ம என்ன பேசிட முடியும்? அவரை தாண்டி நம்ம என்னத்தை அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை வேணாம். எதுவா இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம சரியா பயணிப்போம்னா சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி பயணத்தை தொடரும். நான் சொல்ற எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இந்த யூதாசு முதல்ல ஏங்க மிஸ்டேக் பண்றான் தெரியுமா? அடுத்தவங்களை பார்த்து பார்க்கறது. மரியாள் சொல்லல, நீ பாரு, நீ உன் கருத்தை சொல்லு, கேட்கல, இவங்களா சொல்றது. மரியாள் சொல்லல, பாருப்பா நான் செய்ததை பேசு, சொல்லல. நம்மளா உள்ள நுழைஞ்சு, நம்மளா போய் நின்று. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்களேன். பிரசங்கில சங்கீதம் 131 1ஆம் வசனத்தை வாசிங்க. 131ஆம் சங்கீதம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமைகள் உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு அது தேவையில்லை. யூதாசுடைய பெரிய தவறு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இதுல என்ன தவறு இல்ல, என் பயணத்தை தடுக்கும், சிலுவை பயணத்தை தடுக்கும், என் ஓட்டத்தை ஓடி முடிக்காதபடி தடை செய்யும். ஏன்? நான் அடுத்தவங்களை போய் நுழைக்கும் போது அவர் கேட்பாரு. அவர் அமைதியா இல்லை பாருங்களேன். நான் ஏன் மறுபடி சொல்றேன்னா, அவர் யூதாசு பேசுனா இதை தரித்திரக்கு கொடுத்துருக்கலாம்ல, இந்த செலவுலாம் ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரும் அமைதியாக இருந்திருந்தா ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். ஆனால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் சொல்லும் போது சொன்னானா பேசுனானா கூட சொல்லல, அதை அறிந்து இயேசு சும்மா இல்லை, உடனே சொல்றாரு, உடனே வராரு பாருங்க. நீ ஏன்பா தொந்தரவு பண்ற அப்படின்னா ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், ஆண்டவர் அதை விரும்பலன்னு அர்த்தம். தேவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஒரு காரியத்துல நான் அனுமதிச்சிருக்கும் போது நீ உள்ள என்ட்ரி போய் ஆகாத. அப்படிப்பட்ட கவலை, அப்படிப்பட்ட பாரம் நமக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? அப்படி பாரப்படுவோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயணத்தை அது தடை பண்ணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போக வேண்டிய பயணத்தை அது தடை பண்ணிடும். அப்ப முதல் கருத்து கேர், அன்வான்டட் கேர். நம்பர் 2, ரெண்டாவது அதே அதிகாரங்கள் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க பிரதர். 8-9 வசனங்கள். மத்தேயு 26:8-9. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்துக்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். நல்ல கவனிங்க, என்றார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத விமர்சனங்கள். நீ மரியாள் சம்பாதிச்சதுதான், நீ சம்பாதிக்கல. யூதாசுடைய பணம் அல்ல, யூதாசுடைய குடும்ப பணம் அல்ல, யூதாசுடைய எந்த காரியமும் இல்லை. மரியாள் கஷ்டப்பட்டு தேவ கொடுத்த பலத்தில் சம்பாரிச்சு 1 வருட காலம் சம்பாதித்து
அதுல வந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் இயேசுக்கு, அது அவங்க முடிவு, அது அவங்க பிரியம். நல்லா கவனிங்களேன், யாரையும் விமர்சிக்காதீங்க, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை தடை பண்ணும், நம்ம வாழ்க்கையில முடிக்க முடியாம இடையூறு பண்றது காரியம். யூதாசு ஏன் தெரியுமா ஓட்டத்தை முடிக்கல? அவனுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத விமர்சனங்கள். விமர்சிக்கிறவங்களை குறித்து நான் சில காரியத்தை மட்டும் சொல்றேன், சரியா? ஒன்று எழுதி கொள்ளுங்க, தைரியம் இல்லாதவங்க தான் விமர்சிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு நான் கொடுக்குறேன். நம்ம கிட்ட யாராவது வந்து, நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட யாராவது வந்து ஒருத்தரை பத்தி தவறா சொன்னா அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து யாரை பத்தி பேசினா அவங்களை பத்தி தைரியம் இல்லாதவர்கள் விமர்சிப்பார்கள். தைரியம் இல்லாதவங்க தான். ரெண்டாவது, பிரிவை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் தான் விமர்சிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பிரிவை ஏற்படுத்த. நம்ம நினைப்போம் அவங்க விமர்சித்து சொல்றதுனால நமக்கு நல்லது. இல்ல, பிரிவை ஏற்படுத்துவதற்கு தான் விமர்சிப்பாங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். சண்டையை கிளப்பி விடுறான். கோள் சொல்லுகிறவன் சிநேகிதரையும் பிரித்து விடுறான். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுறான். கோள் சொல்லுகிறவனை பாருங்களேன், அழகா சொல்லப்படுது. சிநேகிதர் இல்ல, பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். பிரிவை உண்டாக்குறவங்க தான் விமர்சிப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை வந்து பேசுறாங்கன்னா இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் யூதாஸ் காரியோத். இதோ காட்டி கொடுக்கிறவன் வரான், புரியுதா உங்களுக்கு? இதோ போட்டு கொடுக்கிறவன் வரான். சொல்ல போனா நம்ம தமிழ்ல சொன்னான், போட்டு கொடுத்து வரான் பாரு. விமர்சனங்கள், புரியுதா உங்களுக்கு? இது நம்ம வாழ்க்கையை தடை பண்ணும். ஏங்க, கர்த்தர் நமக்கு வச்சதை பார்த்துட்டு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இனி விமர்சனத்தை பேசி என்ன ஆக போகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. மூன்றாவது சொல்லவா, குற்றப்படுத்த விரும்புகிறவர்கள் தான் விமர்சனம் செய்வாங்க. குற்றப்படுத்தணும், ஒரு ஆளை குற்றப்படுத்தி காட்டணுன்றவங்க தான் விமர்சிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குற்றவாளியா மாத்தணும்னு விரும்புறவங்க தான் விமர்சிப்பாங்க. மீரியாம், ஆரோன் மோசையை விமர்சித்தார்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்படி மோசையை குற்றப்படுத்தணும்னு விமர்சிச்சாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில குஷ்டரோகம் தான் வந்துச்சு. தாவீது விமர்சிக்கும் போது அந்த அவனும் தாவீதும் விமர்சனம் பண்ணும்போது 1 சாமுவேல் 17:28 கலகம் தான் வந்துச்சு. கள்ளன் இயேசுவை விமர்சித்த போது இழப்பு தான் வந்துச்சு. நம்ம யாரையாவது ஒருத்தர் விமர்சிச்சோம்னா இழப்பு தான் வரும். நல்லா கவனிங்க, ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்சம் ஆழமா இதை மட்டும் சொல்லி முடிக்குவேன், சரியா? நல்லா கவனிங்க. ஒருத்தர் சொல்லுகிற கருத்து எனக்கு பிடிக்கலன்னா நான் கருத்தை தான் எதிர்க்கணுமே தவிர அந்த நபரை எதிர்க்க கூடாது. ஒருவர் எனக்கு பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன்னா நான் சொல்லுவேன், பிரதர் நீங்க பேசுறது சரியில்லை, நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுகிறதுக்கு எனக்கு கருத்தை தான் எதிர்க்கணுமே தவிர அவர் மேல எனக்கு கசப்போ கோபமோ வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? கருத்தை வெறுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவரை வெறுத்துறோம். கருத்தை வெறுக்கிறோம், ஆனா என்ன செய்யறோம்? அன்பை பத்தி பேசுறோம், பாசத்தை பத்தி பேசுறோம், ஒற்றுமையை பத்தி பேசுறோம். ஆனா என்ன தெரியுமா செய்யறோம்? கருத்தை வெறுக்கிறேன்ற பேர்ல அவரை வெறுத்துறோம். அப்படி அல்ல, அது கிறிஸ்தவம் இல்லை. அது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் கிடையாது. எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்ற கருத்துக்கு என்னால உடன்பட முடியாது, நீங்க சொல்ற கருத்துக்கு எனக்கு செட் ஆகலை, நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒருத்தர் விவாதம் பண்றதுனால அவரை எதிர்க்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அந்த கருத்து எனக்கு செட் ஆகலை அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நான் அவரை எதிர்க்கலை, புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இந்த விமர்சனத்தை நிறுத்திடுங்க. அதை நிறுத்தினாலே பாதி எல்லையை கர்த்தர் கடக்க செய்திருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
நான் 2 கருத்து தான் சொல்லிக்கிறேன். ஒன்று, என்ன சொன்னேன்? அன்வான்ட் கேர். தேவையில்லாததை போய் மூக்க நுழைக்காதீங்க. எதுலேயுமே தேவையில்லாத போய் நிற்காதீங்க. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதில் இருந்தாலே பயணம் ஓடிடும். 2வது, நிறைய ஆழமான கருத்துக்களை சொல்ல முடியும். 2வது என்னென்னா, தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்யாதீங்க. தேவையில்லாத விமர்சனங்கள், வேகமாக பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஆலோசனை இருக்குல்ல, தேவையில்லாத ஆலோசனை. நல்லா கவனிங்களேன். நமக்கு ஆலோசனை வேணும். வேதம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை வேணும், ஆலோசனை அவசியம். ஆனால் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்ப முக்கியம். யோபின் மனைவியும் ஆலோசனை கொடுத்தா, தேவனை தூஷித்து ஆலோசனை. நல்ல ஆலோசனை தானே கொடுத்தது யாரு? ஒய்ஃபு. ஆலோசனை கொடுத்தது யாரு சொல்லுங்க? ஒய்ஃபு. தேவனை தூஷித்து அதுக்காக ஏத்துக்க முடியுமா? அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை. ஆலோசனை வரும், ஆனா கேட்கிற இடம் முக்கியம். நிறைய இருக்கு கருத்துக்கள். யோசிச்சு பாருங்க. இந்த 7 கருத்து நீங்க வீட்டில் உட்காந்து யோசிங்க. இதெல்லாம் யூதா செய்ததுனால அவன் வாழ்க்கையினுடைய சிலுவை பயணம் தோற்று போனது. ஆனா அப்படி இல்லை. நீங்க சொல்லுங்க, என் பயணம் வெற்றியாய் மாறணும். இந்த சிலுவை நாட்களுக்குள்ள நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், சரியா மாறிட்டோம்னா இந்த 40 நாள் நான் சொல்ல ஈஸ்டர் அப்ப நீங்க சொல்லுங்க, அநேக திறக்கப்படாத கதவுகளை நமக்காய் கர்த்தர் திறப்பார். தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு அவர் மட்டும் உயிர் தெழும்போது அநேக கல்லறைகள் திறந்தது போல இந்த 40 நாள் முடிவில் இதுவரை எதிர்பாராத காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காய் திறக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் நம்மக்கிட்ட சேஞ்ச் எதிர்பார்க்கிறார். யூதாஸ் காரியத்து கூட தான் இருந்தான், அழைப்புள்ளவன் தான். ஆனால் ஓட்டத்தை ஓடி முடிக்கலையே. ஏன்? இந்த 7 காரியம். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்றார், நமக்கு ஒரு பயணம் உண்டு, நமக்கு ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வழி உண்டு. அந்த வழியில் சரியாக போகணுன்னா, அந்த வழி சரியாக அமையணும்னா நான் இந்த 7 காரியத்தில் உடன்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நல்ல பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிலுவை பயணம் சரியா இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வேக வேகமாக எழுமி நிற்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஒரு அர்ப்பணிப்போட கடந்து வாங்க. ஒரு அர்ப்பணிப்போட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சிலுவை பயணத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். இன்னைக்கு சிலுவையின் நாட்கள். ஆண்டவரே சிலுவையில என்னை சரிப்படுத்தி கொள்ள, சிலுவையில என்னை சீர்படுத்தி கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை நீர் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, இன்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, இன்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே இயேசுவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. கரங்களை உயர்த்தி அழியா சொல்லுங்க, நமக்கு ஒரு சிலுவை பயணம் உண்டு. அந்த சிலுவை பயணத்துல அன்னைக்கு அவனுக்கு ஒரு பயணம் இருந்துச்சு. அந்த பயணம் ஃபெயில்டு. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வருகைக்குள்ள நான் வரைக்கும் என் ஓட்டம் சரியா ஓடி முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நமக்கு கையில கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை முடிக்கிறது இருக்கு பாருங்க, பெரிய ஆசீர்வாதம். அதுதாங்க வெற்றி, அதுதான் பெரிய ஜெயம்.
ஊழியத்துக்கு தந்திரங்கள் இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவேன் அடிக்க சில நேரங்கள் அந்த தந்திரங்களை விட அந்த தேவன் இந்த மனசு அதை பார்ப்பா. அதான் சொன்னேன், யாரையும் வெளியும் அந்த இது வைக்கக்கூடாது. அந்த உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். அந்த அதான் சொன்ன பாடும்போது எப்படி பாடணும், உள்ளத்திலிருந்து பாடணும். அந்த ஃபீலிங் அந்த ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் தலைகீழா நம்ம நினைச்சதுக்கு தலைகீழா நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் மறந்துடுவான், ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் மறக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம செய்கிற அந்த பிரதிபலனை கர்த்தர் தம்முடைய கணக்கில் வச்சு ஒரு நாள் நமக்கு பலன் தருவார். நான் சொல்லுவேன்ல, ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன்ல, ஏழைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே அதை இது பார்க்காம கொடுங்க. யாராக இருந்தாலும் கையில் காசு இருந்துச்சா கேட்குறாங்களா கொடுத்து பாருங்களேன், நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அன்னைக்கு நமக்கு தெரியாது, கொடுக்கும்போது நம்ம இடத்துக்கு இல்லாத காசு போன மாதிரி தெரியும். பரவாயில்ல, அது மனுஷனுடைய இயல்பு. நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒரு நாள் உயர்த்த போதுமானவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு பயணம் உண்டு, அந்த பயணத்தில் என் வழி சரியாக இருக்கணும். அர்ப்பணிக்கிறவங்க இன்னைக்கு 3 தெளிவாக பேசியிருக்கிறேன். அப்படியே கை உயர்த்தி அர்ப்பணிங்க பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு வைக்கப்பட்ட ஒரு பயணம் இருக்குப்பா, அந்த பயணத்தில் என் ஓட்டம் சரியாக ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டத்தில் நான் ஜெயம் ஜீவியமாக மாறணும். தோல்வி அடைந்த ஓட்டத்தை நான் ஓட விரும்பலை, தோல்வி அடைந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை. அந்த சிலுவையை பார்க்கும்போதே எனக்குள்ள வெற்றி, அந்த சிலுவையை பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், அந்த சிலுவையை பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நான் பார்க்கணும், உணரணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவதற்காய் நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே, சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி உங்க மேல தோடு ராஜாவே. கடைசியா 2 கரை உயர்த்தி அப்பாவே.